அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல் பெண்மணியாக, இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கும் திட்டம், மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய முழுமையான வரி நீக்கம், தரமான பொருளுக்கு நம்முடைய அனைத்து மக்களுக்கும் வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் திட்டம், உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்குரிய விவசாயம் தொழில் சார்ந்த அதனுடைய அரசினுடைய விலை அங்கீகார பட்டியல் அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய இந்திய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக்கப்படும். இன்றைக்கும் நம்மளுடைய ஜிஎஸ்டியினுடைய தணிக்கை முறைப்படுத்தாமல் மக்களிடத்தில் கொண்டு வந்து நேரடியாக கணக்குகளை ஒப்படைக்காமல் இன்றைக்கு மறைமுகமாக மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வரிகளுக்கு மேல் வரிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் மத்திய அரசு இதற்குரிய தணிக்கை ஏற்படுத்தி இதனுடைய ஜிஎஸ்டியினுடைய முழுமையான தணிக்கை ஆடிட் டிவிஷன் மூலம் மக்களிடத்தில் கொண்டு வந்து மக்கள் தெளிவாக அவர்கள் தானாக அந்த தணிக்கையை பார்த்து கொள்ளும் அளவுக்கு ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். வரும் காலத்தில் நேரடியான வரி கண்டிப்பாக நியமனம் செய்யப்படாது. மக்களுக்கு முழுமையாக வரி நீக்கம் செய்யப்பட்டு அதற்குரிய ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய திட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒரு நல்ல இந்திய தேசமாக உருவாக்கக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்படும். இன்றைக்கு நம்மளுடைய விவசாய மக்களுக்கும் எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் கொடுக்காமல், தொழில் சார்ந்த மக்களுக்கும் எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் கொடுக்காமல், மக்களுக்கும் எந்த விதத்திலும் வாழ்வாதாரத்தை கொடுக்காமல் முடக்கி கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசினுடைய ஆட்சி பாரதிய ஜனதா என்ற ஒன்றை ஆளுமை சக்தியாக இன்றைக்கு மக்களை கொத்தடிமையாக மிகப்பெரிய அளவில் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த பாரதிய ஜனதா வரும் நாட்களில் முடக்கப்படும் கண்டிப்பாக மக்களால். மக்கள் இன்றைக்கு வரிகளுக்கு மேல் வரிகள் செலுத்த முடியாமல், அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல், குழந்தைகளுக்கு ஏற்ப கல்வித்திறன் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை சிதைந்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது மாற்றம் கண்டிப்பாக செயல்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.